தொடுதிரை மடிக்கணினி இணையம் வாயிலாக போட்டித் தேர்வுக்கு ஆயத்தமாக இருக்கின்ற அன்பான போட்டித் தேர்வு ஆர்வலர்களே, ஸ்டேட் கேரியர் கைடன்ஸ் சென்டர் மாநில தொழில் நெறி வழிகாட்டி மையம் போட்டித் தேர்வை குறித்து விழிப்புணர்வுகளில் இந்த வீடியோ தொகுப்பில் அதாவது 32,000 பணியிடங்களுடன் நாட்டின் வரலாற்றிலே மிக பெரிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இந்திய ரயில்வே. அப்போது இந்திய நாட்டில் குறிப்பாக அதிகமான ஒரு ரெக்ரூட்மெண்ட்டு எதுனா இப்போ ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் கால்ஃபர் பண்ணியிருக்கிற இந்த குரூப் டி போஸ்ட். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு, இந்த ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு நாட்டில் முதல் முறையாக 32,000 வேக்கண்ட்டுக்கான ஒரு கால்ஃபரை தான் 32,000 பணியிடங்களுடன் நாட்டின் வரலாற்றிலே மிக பெரிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அப்போ வயது வரம்பு பொறுத்தவரையும் இந்த ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டை பொறுத்தவரையும் வயது வரம்பு 18லிருந்து 36 வயதுக்குள், அதாவது அந்த 18லிருந்து 36 வயது எப்போனா 1/7/2025 தேதியின்படி. அப்போ 36 வயதுக்கு மிகாமல் இருப்பவர்களுக்கான ஒரு பல்கான ஒரு ரெக்ரூட்மெண்ட்டு தான் இந்த 32,000 வேக்கண்ட்டு ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு 1/7/2025. அவருடைய வயது 36க்கு மிகாமல் இருக்க வேண்டும். அப்போ விண்ணப்பம் தொடங்குகிற தேதி எப்போனா இந்த மாதம் 23/1/2025 விண்ணப்பதற்கான கடைசி தேதி அடுத்த மாதம் 22/2/2025. அடிப்படை ஊதியம் பார்த்தீங்கன்னா டிஏ ப்ளஸ் டிஏ சுமார் 40,000 இருக்கலாம். 40,000த்துக்கு இந்த பணியிடங்கள் இருக்கலாம். இது குறிப்பாக தேர்ச்சி பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி. அப்போ 10ஆம் வகுப்பு தேர்ச்சி என்பது குறைஞ்சபட்ச தகுதி. அப்போ இந்த ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் குறிப்பாக ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் வேரியஸ் மினிஸ்ட்ரியல் ஐசோலேட் கேட்டகரி தான் கால்ஃபர் கொடுத்துருக்குறாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு இதுக்கான ஓப்பனிங் டேட் ஆஃப் டைம் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அப்ளிகேஷன் எப்போ இருந்ததுன்னா 7/1/2025 ஆரம்பிச்சிட்டாங்க. அதே நேரத்தில் க்ளோசிங் டேட்டு, அதாவது க்ளோசிங் டேட் ஃபார் டைம் ஃபார் ஆன்லைன் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் 6/2/2025. அப்போ லாஸ்ட் டேட் நம்மளுக்கு 6ஆம் தேதி அடுத்த மாதம். டேட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபீஸ் பேமெண்ட் ஆஃப்டர் க்ளோசிங் டேட் அது எப்போனா 7லிருந்து 8ஆம் தேதிக்குள்ளே நம்ம பே பண்ணிக்கலாம். அப்போ அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன்னா 7/1/2025. வேறஸ் க்ளோசிங் டேட் எப்போனா 6/2/2025. டேட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபீஸ் பேமெண்ட் ஆஃப்டர் க்ளோசிங் டேட்டுக்கு அப்புறம்னா 7/2/2025 முதல் 8/2/2025. அப்போது இதில் டேட் அண்ட் டைம் ஆஃப் மாடிஃபிகேஷன், அதாவது மாடிஃபிகேஷன் மீன்ஸ் விண்டோ ஃபார் கரெக்ஷன். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வித் பேமெண்ட் ஆர் மாடிஃபிகேஷன் ஃபீஸ் எப்போ பண்ணலான்னா 9/2/2025 18/2/2025 வரை. ஓகேங்களா? ப்ளீஸ் டீட்டெயில் ஃபில்டு கிரியேட் அன் அக்கௌண்ட் ஃப்ரம் RRB cannot be modified. ஓகே, அப்போது இந்த எக்ஸாமை பொறுத்தவரை என்னென்னா இதுக்கு 10th குவாலிஃபிகேஷன் தான் பேஸு. 10ஆம் வகுப்பு படிக்கிறவங்க காமன் எக்ஸாம் எழுதலாம். 10ஆம் வகுப்பு படித்தவங்க இந்த எக்ஸாமுக்கு தகுதி பெறுறாங்க. அப்போ இந்த எக்ஸாம் நாட்டிலே முதல் முறையாக 32,000 வேக்கண்ட்டை கால்ஃபர் பண்ண ஒரு முக்கியமான ஒரு தேர்வு தான் இந்த தேர்வு. குறிப்பாக லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 10. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நம்ம 22/2 அதுக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணோம், கரெக்ஷனெல்லாம் பண்ணிக்கலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் இருக்குது இந்த எக்ஸாமில் நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம பார்க்க போகிறோம். ரயில்வே எக்ஸாமை பொறுத்தவரை இது குரூப் டி போஸ்ட்டு. இந்த குரூப் டி போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்குறாங்க மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க, ஜென்ரல் ஃபிட்னஸ் கொடுத்துருக்குறாங்க, விஷுவல் ஆக்சுவல் கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு தேர்வுக்கும் அது கொடுத்துருக்குறாங்க. இதை யாரெல்லாம் பண்ணலான்னா பாருங்கள், கேண்டிடேட் மஸ்ட் பி எய்தர் இந்தியன் ஆர் சப்ஜெக்ட் டு நேபாள் ஆர் சப்ஜெக்ட் டு பூட்டான், திபெத் அண்ட் ரெஃப்யூஜி எல்லாம் கூட இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரையும் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 1/1/2025 பேஸ்ட் ஆன் த ஏஜ் குரூப் ஆஃப் த டேட் ஆஃப் பர்த் கேண்டிடேட் ஷுட் பி பிட்வீன் த டீட்டெயில் கிவன் பிலோ கொடுத்துருக்குறாங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா
குறிப்பாக மினிமம் ஏஜ் மேக்ஸிமம் ஏஜ் கொடுத்துருக்குறா. அதில் பாருங்கள் 18லேருந்து 33 வயசு வரை. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு கொடுத்துருக்குறான். அதே மாதிரி 18லேருந்து 35 வயசு வரை, 18லேருந்து 35 வரை, 18லேருந்து 36 வரை. அப்போது ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்குறான். இப்போ எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் பியாண்ட் அப்பர் ஏஜ் 33, 35, 36, 37, 43 ஆஸ் பர் த அப்பர் ஏஜ் இன் ஏஜ் குரூப் ப்ளஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப் டு 5 இயர். அப்போ ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப் டு 5 இயர் யாருக்குன்னா எஸ்சி எஸ்டிக்கு. அதே மாதிரி ஓபிசிக்கு அப் டு 3 இயர். வேற எக்ஸ் சர்வீஸ் மேன் அவங்களுக்கும் என்னம்மா லென்த் ஆஃப் சர்வீஸ் மாதிரி 3 இயர்ஸ் எக்ஸப்ட் ரிலாக்ஸேஷன் தராங்க. நோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் அலோட் டு எஸ்சி எஸ்டி ஓபிசி நான் கிரீம் கேண்டிடேட் அப்ளைங் அகெயின்ஸ்ட் அன்ரிசர்வ்டு வேக்கன்சிக்கு கிடையாது. அப்போ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். கேண்டிடேட் ஷுட் பி ரிக்வஸ்ட் மினிமம் எஜுகேஷன்னா 10th ஸ்டாண்டர்ட், டெக்னிக்கல் அண்ட் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் இண்டிகேட் ஃபார் த போஸ்ட் இன். ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியான குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்குறா. அதெல்லாம் சேர்ந்து தான் 32,000 வேக்கண்ட்டு. அப்போ ஃபீஸ் பொறுத்தவரை எக்ஸாம் ஃபீஸை பொறுத்தவரையும் ஃபார் ஆல் கேண்டிடேட் எக்ஸப்ட் த ஃபீ கன்சப்ஷன் கேட்டகரி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு ஃபீஸ் இல்லையோ அவங்களுக்கு வந்து எக்ஸப்ஷன் கொடுத்துருக்குறான். அவுட் ஆஃப் திஸ் ஃபீஸ் வந்து 500, அதில் அமௌண்ட் ஆஃப் 400 ஷெல் பி ரீஃபண்டடா இன் டியூ கோர்ஸ் டியூலி டிடக்டட் பேங்க் சார்ஜ் அண்ட் அப்பேரிங் த ஃபர்ஸ்ட் ஏஜ் சிபிடி. இங்கே பொறுத்தவரையும் ஒரு அக்கௌண்ட் நம்பர் கொடுக்கணும். ஒரு அக்கௌண்ட் நம்பருக்கு ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் அக்கௌண்ட் நம்பர் ஒன்று கொடுத்தா தான் அதில் தான் என்ன பண்ணுவான் ஃபீஸை பே பண்ணணும். அதிலேருந்து அவங்க எடுத்துப்பாங்க, ரீஃபண்டு அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஏன்னா ஒவ்வொரு முறையும் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபார் ஆல் கேண்டிடேட் எக்ஸப்ட் த கன்ஜக்ஷன் கேட்டகரி அவுட் ஆஃப் திஸ் ஃபீஸ் 500ல amount of 400 shall be refunded in the due course duly deducted bank charge appearing in the first stage of computer based test. அதே மாதிரி person with benchmark disability, female, transgender, ex-serviceman man candidate வந்து belong to the SC ST minority community இருந்தா, economically backward class இருந்தா அவங்க 250. mode of payment பொறுத்தவரையும் பேங்க் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, யூபிஐ. அது மட்டும் இல்லாமல் எக்கனாமிக் பேக்வர்ட் கிளாஸ் வந்து அவங்களுடைய இன்கம் லிமிட் வந்து ஆனுவலி ஃபேமிலி இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 50,000 இருக்கணும் இல்லையா. அதுக்கு சர்டிஃபிகேட் வாங்கி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கணும் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் ரிசர்வேஷன் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க, எக்கனாமிக் வீக்கர் செஷனுக்கு என்ன ஃபாலோப்பு, ரிசர்வேஷன் ஃபார் எஸ்சி எஸ்டிக்கு என்ன ப்ரொசீஜர் எல்லாம் ஆஸ் பர் த ரயில்வே ரூல்ஸ் நார்ம்ஸ் வந்து என்னவோ அதை ஃபாலோ பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். குறிப்பாக வந்து பார்த்தோன்னா இது ஃபுல்லாகவே கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு. அந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஸ்பெசிஃபிக் கொடுத்துருக்குறாங்க, என்னென்ன சப்ஜெக்ட் எவ்வளோ மார்க்ஸ் வெயிட்டேஜ்னு கொடுத்துருக்குறா. அதே மாதிரி இங்கே நெகட்டிவ் மார்க் கொடுத்துருக்குறாங்க. நெகட்டிவ் மார்க் உண்டு இந்த ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில். நெகட்டிவ் மார்க்கு குறிப்பாக வந்து பார்த்தோன்னா இங்கே செக்ஷன் வைஸ் நம்பர் ஆஃப் கொஸ்டின் அண்ட் மார்க் ஃபார் ஆல் த போஸ்ட் எக்ஸப்ட் ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் ஹிந்தி. அந்த ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் ஹிந்தி தவிர்த்து மற்றது எல்லாமே உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் ஃபார் த சிங்கிள் ஸ்டேஜ் பர்டிகுலர் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வில் பி ஜென்ரலி இன் கன்ஃபார்மிட்டி வித் எஜுகேஷனல் ஸ்டாண்டர்ட் ப்ரெஸ்கிரைப்டு ஃபார் த போஸ்ட். அப்போ இங்கே அவுட் ஆஃப் 100 நம்பர் ஆஃப் கொஸ்டின் அண்டர் மார்க் அலாட் பண்ணுறாங்க. அப்போ இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ப்ரொஃபஷ்னல் எபிலிட்டி. அப்போ அதிகமான கேள்வி இடம்பெறுகின்ற ஒரு பாடம் எதுனா இந்த ஆர்ஆர்பி எக்ஸாமில் ப்ரொஃபஷ்னல் எபிலிட்டி. அப்போ இந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குன்னா சிங்கிள் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு வில் பி ஃபார் 90 மினிட்ஸ். அப்போ டியூரேஷன் வந்து 100 கொஸ்டின் அந்த 120 மினிட்ஸ் இல்லையா. 100 கொஸ்டின் 120 மினிட்ஸ் யாருக்குன்னா அதாவது ஃபஸ்ட்டு 90 மினிட்ஸ் டியூரேஷன் ஃபார் 100 கொஸ்டின் யாருக்கு 90 கொஸ்டின் 100 நிமிஷம் தரான் இல்லையா. சாரி 90 மினிட்ஸ் 100 கொஸ்டின் 90 நிமிஷம் தரான் நார்மலாக இருக்கிறவங்களுக்கு. அதே வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின் 120 நிமிஷம் தரான் யாருக்குன்னா பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசேபிலிட்டி கேண்டிடேட் who are availing for the scrap facility. அப்போது குறிப்பாக உடல் ஊனமுற்றவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு 20 நிமிஷம் எக்ஸ்ட்ரா தராங்க ஓகேங்களா. ஒரே சிங்கிள் ஸ்டேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு தான். டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து 100, டைம் டியூரேஷன் வந்து 90 மினிட்ஸ். அப்படின்னா 1.5 ஹவர்ஸ். 1.5 ஹவர்ஸில் 90 கொஸ்டினுக்கு நம்ம 90 நிமிஷம் 100 கேள்வி நம்ம பரிசோதிக்கிறது தான் இந்த சிங்கிள் ஸ்டேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு. அதில் பொறுத்த வரையும் ப்ரொஃபஷ்னல் எபிலிட்டி 50 கொஸ்டின்கள் இடம்பெறும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க்கு.
அப்போ ப்ரொபோஷனல் எபிலிட்டியில் 50 மதிப்பெண்கள். வேறு ஜென்ரல் அவேர்னஸ், இந்த ஜென்ரல் அவேர்னஸில் ஜென்ரல் ஹிஸ்ட்ரி, ஜாகிரபி, பாலிட்டி, குறிப்பாக எக்கனாமிக்கில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமு, குறிப்பாக பிளானிங்கு, நிதி ஆயோக்கு, பட்ஜெட்டிங், ஈவன் பேங்கிங், ஈவன் ஜென்ரல் அவேர்னஸில் ஜாகிரஃபியில் இந்தியன் ரிவர் சிஸ்டம், இந்தியாவில் இருக்கிற நேஷ்னல் சிம்பிள், அதே மாதிரி NH ஹைவேஸ், ரயில்வே ஜோன்ஸு, ஈவன் வந்து சென்ட்ரல் ரயில்வே, ஈவன் வந்து நேஷ்னல் ஹைவே, இதெல்லாம் கேட்பாங்க. மெட்ரோ ரயிலு, இதெல்லாம் ஜென்ரல் அவேர்னஸில் கேட்பாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹிஸ்டாரிக்கல் பிளேஸு, நேம் ஆஃப் த பர்சன், குறிப்பாக இதெல்லாமே ஜென்ரல் அவேர்னஸில் வரும். அது 15 கொஸ்டின். அடுத்து வந்து ஜென்ரல் இண்டிஜினல் அண்ட் ரீசனிங்லேருந்து 15 கொஸ்டின். அடுத்து மேத்தமெட்டிக்ஸ் வந்து பியூர் மேக்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கேள்வி கேட்பாங்க. ஜென்ரல் சயின்ஸும் 10 கேள்வி. ஜென்ரல் சயின்ஸை பொறுத்தவரையும் லைஃப் சயின்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இது பேஸ்ட் ஆன் த NCERT 6லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரையும் இருக்கிற புத்தகம். அப்போ நம்ம ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் சயின்ஸு, இது எல்லாமே நம்மளுக்கு பேஸ்ட் ஆன் லைஃப் சயின்ஸை பொறுத்தவரையும் 6லேருந்து 10th வரையும் NCERT, நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங், CBC புத்தகத்தை 10ஆம் வகுப்பு வரை புத்தகத்தை நம்ம லைஃப் சயின்ஸை பார்த்துட்டோம்னா எளிமையாக இந்த 10 கேள்வியை நம்ம அணுகலாம். அப்போ டோட்டலாக ப்ரொபோஷனல் எபிலிட்டி 50 கொஸ்டின், 50 மார்க்கு. ஜென்ரல் அவேர்னஸ் 15 கொஸ்டின், 15 மார்க்கு. ஜென்ரல் இண்டிஜினல் அண்ட் ரீசனிங் வந்து 15 கொஸ்டின், 15 மார்க்கு. மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்தவரையும் 10 கொஸ்டின், 10 மார்க்கு. ஜென்ரல் சயின்ஸ் வந்து 10 கொஸ்டின், 10 மார்க். அப்போ நம்பர் ஆஃப் கொஸ்டின் 100, மார்க் அலாட்டட் வந்து 100. அப்போ ஈச் கொஸ்டின் வில் பி 1 mark each. அப்போ the section wise distribution given in the above table only indicate and there may be some variation in the actual question paper. அப்போ இங்கே கொடுத்துருக்கிறது வந்து கொஸ்டின் பேப்பர் ஆக்சுவலாக வந்து கொஸ்டின் பேப்பருடைய ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரில் வேரியேஷன் ஆகலாம். அதே நேரத்தில் ஒரு முக்கியமான பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணுறாங்க, there will be negative marking, நெகட்டிவ் மார்க் உண்டு. அப்போ 1/3 mark shall be deducted for each wrong answer. அப்போது சரியான ஒரு கேள்வி வந்து நீங்கள் எழுதியிருந்து 3 கேள்வி நீங்கள் தப்பு பண்ணனா நீங்கள் சரியான பண்ண ஒரு கேள்வி மார்க்கு எடுத்துக்கொள்ளப்படும், நெகட்டிவ் மார்க்கு. எக்ஸாம்பிள், நீங்கள் 50 கேள்வி தான் அட்டன் பண்ணியிருக்கிறீங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 கேள்வி தப்பு. அப்போ 6 கேள்வி தப்பு பண்ணிங்களேன்னா அப்போ உங்களுக்கு 2 மார்க்கு போயிடும். எப்படின்னா 3 கேள்விக்கு 1 மார்க் எடுத்துருவாங்க. அப்போ 6 கேள்விக்கு 2 மார்க். அப்போ நீங்கள் எழுதுனது 50, அதில் 6 கேள்வி தப்பு பண்ணியிருக்கிறீங்கன்னா அப்போ 44 தான் கரெக்டு இல்லையா? அந்த 44ல் 6 கேள்வி இல்லையா, 6 கேள்வி தப்புனா 44 மார்க்கில் 6 கேள்வி. அப்போது 50ல் 6 கேள்வி தப்புனா 44. அந்த 44ல் 2 கேள்வி 2 மார்க் வந்து எப்போனா நெகட்டிவ் மார்க் கொடுக்கணும். அப்போ டோட்டலாக நீ 50 கேள்வி அட்டன் பண்ணி 6 கேள்வி தப்பு பண்ணிங்கன்னா உங்களுடைய மார்க் எவ்வளோனா 42 மதிப்பெண் தான். அப்போது there will be a negative marking. 1/3 mark shall be deducted for each wrong answer. அப்போ இங்கே கொடுத்துட்டாங்க சிலபஸ். The question for all the post except junior translator Hindi are likely to include question pertaining. அதில் மேத்தமெட்டிக்ஸை பொறுத்தவரையும் அழகாக கொடுத்துட்டா. மேத்தமெட்டிக்ஸ் பாருங்க 10 கொஸ்டின். அதில் நம்பர் சிஸ்டம், போர்ட் மாஸ், டெசிமல், ஃப்ராக்ஷன், லீஸ்ட் காமன், அப்புறம் வந்து ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், அப்போ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், பர்சன்டேஜ், மென்சுரேஷன், டைம் அண்ட் ஒர்க்கு, டைம் அண்ட் டிசிப்ளின், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அல்ஜிபரா, ஜியோமெட்ரி அண்ட் ட்ரிகனோமெட்ரி, எலிமெண்ட்ரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஸ்கொயர் ரூட், ஏஜ் கால்குலேஷன், கேலண்டர், கிளாக், பைப்ஸ் அண்டு சிஸ்டான். இது ஜென்ரல் மேத்தமெட்டிக்ஸான சிலபஸ். ஜென்ரல் ரீசனிங் பொறுத்தவரையும் அனலாக்கு, ஆல்பாபெட்டிக்கல் அண்ட் நம்பர் சீரீஸு, கோடிங் அண்ட் டீகோடிங், மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன், ரிலேஷன்ஷிப்பு, சிலகாயிசம், ஜம்பிளிங், வென் டயக்ராம், டேட்டா இன்டர்பிரேஷன் அண்ட் சஃபிஷியன்சி, கன்க்ளூஷன், டிசிஷன் மேக்கிங், சிமிலாரிட்டி அண்ட் டிஃபரன்ஸ், அனலிட்டிக்கல் ரீசனிங், கிளாசிஃபிகேஷன், டைரக்ஷன், ஸ்டேட்மெண்ட், ஆர்குமெண்ட் அண்டு அசம்ஷன் எக்ஸட்ரா. இது வந்து ஜென்ரல் இண்டிஜினல் அண்ட் ரீசனிங்கில் கேட்பாங்க. இதில் 15 மார்க். அடுத்து ஜென்ரல் அவேர்னஸ்.
அந்த ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்தவரையும் என்னென்னா நாலேஜ் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ், குறிப்பாக கரண்ட் நடப்பு நிகழ்வு, இந்தியன் ஜாகிரஃபி, கல்ச்சர் அண்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, இன்க்ளூட ஃப்ரீடம் மூமெண்ட்டு, இந்தியன் பாலிட்டி, அந்த இந்தியன் பாலிட்டியில் கான்ஸ்டியூஷன், இந்தியன் எக்கனாமி, என்வாமெண்டல் இஷ்யூ கன்சர்னிங் இந்தியா அண்ட் வேர்ல்டு, ஈவன் ஸ்போர்ட்ஸு, குறிப்பாக ஸ்போர்ட்ஸில் வந்து ஒலிம்பிக்ஸு, ஜென்ரல் சயின்டிஃபிக் அண்ட் டெக்னிக்கல் டெவலப்மெண்ட் எக்ஸட்ரா. இதை தவிர்த்து ஜென்ரல் சயின்ஸில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்டு லைஃப் சயின்ஸ், பர்டிகுலராக அப் டு 10th ஸ்டாண்டர்ட் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் சிலபஸ், அதான் சொன்ன என்சிஆர்டி. அப்போ இதுதான் மேஜர் சப்ஜெக்ட் கொடுத்துருக்குறாங்க. இது இல்லாமல் ப்ரொஃபஷ்னல் எபிலிட்டியிலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. இதுதான் மேஜர் கோர் சப்ஜெக்டை நம்மளுக்கு கொடுத்துட்டா. அப்போ என்ன படிக்கணும், எவ்வளோ கேள்வி வரும்னு சொல்லிட்டாங்க, நெகட்டிவ் மார்க்குன்ட்டாங்க. அப்போது தேர்வை குறித்தவரை ஒரு விழிப்புணர்வு என்னென்னா, ஆர்ஆர்பி இந்திய வரலாற்றில் முதல் முறையாக 32,000 வேக்கண்ட்டை கொண்டு வந்திருக்கிறாங்க. குரூப் டி போஸ்ட்டு, குறைஞ்சபட்ச கல்வி தகுதி 10th ஸ்டாண்டர்ட். இதுக்கு வந்து பார்த்தா 40,000 வரையும் நம்மளுக்கு சம்பளம் கிடைக்கும். இது ஒரே ஒரு காமன் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு தான். நெகட்டிவ் மார்க் இருக்குது, எல்லாமே ஆன்லைன் தான். ஜஸ்ட் 90 நிமிஷம் தான், 1.5 மணி நேரம் தான். நம்முடைய ஒரு அழகான மத்திய அரசு வேலையை நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பை இளைஞர்கள் ஒரே தேர்வை மட்டும் நம்பி தேர்வை படிக்காமல் எல்லா தேர்விலும் நம்முடைய தகுதி என்ன இருக்கோ நம்மளுக்கு வரக்கூடிய பாடங்களை நல்லா புரிந்துணர்ந்து தேர்வு நோக்கத்தின் அடிப்படையில் படித்து நம்ம பழைய கொஸ்டின் பேப்பரெல்லாம் பார்க்கணும். ஏன்னாங்க இந்த ஆர்ஆர்பி எக்ஸாமை பொறுத்தவரை நம்மளுக்கு சிலபஸை கொடுத்துட்டாங்க. சிட்டு சிலபஸ் தெளிவாக கொடுத்துட்டாங்க. அந்த சிலபஸை கொடுத்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். இதுவரை ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு நிறையா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் நடக்குது. அப்போ அதுக்கான கொஸ்டின் பேப்பரெல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அந்த கொஸ்டின் பேப்பரை ப்ராக்டிஸ் பண்ணாவே இந்த தேர்வை எளிமையாக நம்ம எழுதி கிளியர் பண்ணலாம். அப்போ மினிமம் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் ஃபார் எலிஜிபிலிட்டி ஃபார் வேரியஸ் கம்யூனிட்டின்னு கொடுத்துருக்குறாங்க. அன்ரிசர்வ்டுக்கு வந்து 40%, எக்கனாமி வீக்கர் செக்ஷன் 40%, ஓபிசி நான் கிரிமி லேயர் 30%, எஸ்சிக்கு வந்து 30%, எஸ்டி வந்து 25%. These percentage of mark for eligibility may be relaxed by 2 mark for PWD, person with benchmark disability candidate, in case of shortage of person with benchmark disability candidate against vacancy reserved for them. அப்போது வேறு செகண்ட் ஸ்டேஜ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு, வேறு செகண்ட் ஸ்டேஜ் வந்து சிபிடி டீம்டு நெசசரி அண்ட் எல்டு ஆர்ஆர்பி. அந்த ஆர்ஆர்பி ரிசர்வ் த ரைட் டு ட்ரீட் த ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் சிபிடி as well as qualifying test for purpose shortlisting reasonable number of candidate for the second stage of CBT. அப்போ இதை பொறுத்தவரையும் the normalized mark scored by candidate in the CBT shall be used for shortlisting candidate for the performance test, அதுக்கப்புறம் டீச்சிங் ஸ்கில் டெஸ்ட்டு, டிரான்ஸ்லேஷன் டெஸ்ட்டு, இதெல்லாமே இருக்குமா. அதில் ஜூனியர் டிரான்ஸ்லேட்டட் அந்த ஹிந்தின்னு ஒரு தனி போஸ்டிங் இருக்கு இல்லையா, அது வந்து சிங்கிள் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வில் பி கண்டக்டட் ஃபாலோ பை குவாலிஃபையிங் டிரான்ஸ்லேஷன் டெஸ்ட். அது முடிஞ்ச பிறகு தான் குவாலிஃபையிங் டிரான்ஸ்லேட் டெஸ்ட் முடிஞ்ச பிறகு தான் அதாவது இவங்களுக்கு அந்த ஸ்டேஜ் நடக்கும், கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் நடக்கும். த கொஸ்டின் பேப்பர் ஷெல் பி designated to the test equally both the knowledge of English as well as knowledge of Hindi language. அதில் அட்லீஸ்ட் 50% ஆஃப் கொஸ்டின் வில் பி டிசைன் டு டெஸ்ட் லாங்குவேஜ் ப்ரிஃபரன்சி. அதில் 20% இங்கிலீஷு, 30% ஹிந்தி. த சிலபஸ் ஃபார் த லாங்குவேஜ் போர்ஷன் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் கிவன் கொடுத்துருக்குறாங்க. ரிமைனிங் கொஸ்டின் வில் பி டிசைன் ஜென்ரல் நாலேஜ் இருக்கும், ஜென்ரல் இண்டிஜினன், சிம்பிள் அரித்மெட்டிக் அண்ட் பேசிக் கம்ப்யூட்டர் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. டிரான்ஸ்லேஷன் டெஸ்ட்டும் கொடுத்துருப்பாங்க. ஒன்லி ஃபார் குவாலிஃபையிங் டெஸ்ட்டு. குவாலிஃபையிங் பாஸ் மார்க்ஸ் ஷெல் பி 60% எடுத்திருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் டெஸ்ட்டு வைப்பாங்க. அப்போ மேஜராக வந்து பார்த்தோன்னா நம்பர் ஆஃப் போஸ்டிங் நிறைய வந்து இந்த காமன் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு தான் நடத்துவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து நம்மளுக்கு மேத்தமெட்டிக்ஸு, ஜென்ரல் ரிலிஜியன் அண்ட் ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் சயின்ஸில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் லைஃப் சயின்ஸு, இதுதான் மேஜராக நம்மளுக்கு டெஸ்ட்டாக இருக்கும். அது அடுத்தது பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்டு, டீச்சிங் டெஸ்ட்டு கொடுத்துருக்குறான். அப்பார்ட் ஃப்ரம் த சிபிடி ஆஃப் 100 மார்க்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்டு கொடுப்பாங்க. டீச்சிங் ஸ்கில் டெஸ்ட்டு உண்டு. யாருக்குன்னா போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர். ஏன்னா இது வந்து பார்த்தோன்னா போஸ்ட் கிராஜுவேட் டீச்சருக்கும் தனியாக ஒரு எக்ஸாம் இதில் வச்சுருக்கிறா. குறிப்பாக வந்து பார்த்தோன்னா ட்ரைன்டு கிராஜுவேட் டீச்சர், ஈவன் ஃபிசிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்ட்ரக்டர், ப்ரைமரி டீச்சர், அசிஸ்டன்ட் டீச்சர், ஜூனியர் ஸ்கூலு, recruitment shall be done basis of written test.
அப்புறமா தான் டீச்சிங் ஸ்கில் டெஸ்ட்டு பண்ணுவா. அது வந்து பார்த்தீங்கன்னா 85:15 ரேஷியோவில் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ரயில்வேல இருக்கிற அங்கே இருக்கிற டீச்சர்ஸ்க்கான ஒரு தேர்வு இதெல்லாம். ஃபார் த போஸ்ட் ஆஃப் மியூசிக் டீச்சர், ட்ரைனிங் கிராஜுவேட் டீச்சர், மியூசிக் ட்ரைனிங் கிராஜுவேட், டீச்சர் கிராஃப்ட் ட்ரைனிங் கிராஜுவேட், டீச்சர் டிராயிங் வெயிட்டேஜ் ரிட்டன் டெஸ்ட்டு வந்து அவங்களோட சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்டோட அண்ட் ஸ்கில் டெஸ்ட்டு 2 ரேஷியும் கொண்டு வராங்க. அதில் 60:20:15 ரெஸ்பெக்டிவில் கொண்டு வராங்க. அப்போ வெயிட்டேஜ் வந்து ரிட்டன் டெஸ்ட்டு சிபிடி 60 மார்க்கு, பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 25 மார்க்கு, ஸ்கில் டெஸ்ட் வந்து 15 மார்க்ஸு. அப்போ டீச்சிங் ஸ்கில்க்குன்னு தனியாக போர்ஷன் கொடுத்துருக்குறாங்க. என்னென்னு போர்ஷன் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். டீச்சிங் ஸ்கில் டெஸ்ட் will be based on the teaching ability, teaching methodology, content expertise, appropriation of material, incorporation of recent development in the discipline, communication skill, presentation skill, classroom management skill, understanding of subject matter எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. வேறஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்டை பொறுத்தவரையும் மியூசிக் டீச்சர், ட்ரைன்டு கிராஜுவேட் டீச்சர், மியூசிக் மே பி adjust on the basis of skill of singing, playing the various instrumental music, presentation skill, coordination experience, energy level, rhythm experiments with the form of imagination and innovation and artistic temperament. இது வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்டு ட்ரைன் கிராஜுவேட்டுக்கும் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி டாப்பிக்கும் கொடுத்துருக்குறா. இல்லை பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் வில் பி எல்லாத்துக்கும் 100 மார்க்ஸ். தேர் வில் பி எனி மினிமம் குவாலிஃபைங் மார்க் ஃபார் த பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட். However, weightage of performance test will be 25% of total mark. There is a possibility that the performance test may be videographed. Performance test என்ன பண்ணுவாங்களாம், வீடியோ எடுத்துப்பாங்க. In case of any மால் ப்ராக்டிஸாக இருக்கும்போது வீடியோகிராஃபர் தான் அது சோர்ஸ் ஆஃப் எவிடன்ஸாக காட்டுவாங்க. அடுத்தது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். குறிப்பாக நம்ம கொடுக்குற எல்லா இன்ஃபர்மேஷனும் பர்னிஷ் பண்ணுறதும் கரெக்டாக இருக்கணும், அது வெரிஃபை பண்ணுவாங்க. ஏன்னா இது சென்ட்ரலைஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸு, நார்மலைசேஷன் ஆஃப் மார்க்ஸ் எப்படி இருக்குன்னு கொடுத்துருக்குறாங்க. எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்டு தான். இது எல்லாமே ஆர்ஆர்பி வெப்சைட்டில் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஆர்ஆர்பி வேக்கன்சி ஃபார் த குவாலிஃபிகேஷன் அண்ட் ரிசர்வேஷன் கேட்டகரி அந்த அடிப்படையில் தான் அந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சிடணும். அதில் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து என்னென்ன அப்ளிகேஷன் அதை நம்ம அப்ளை பண்ணணும். கொடுக்குற டாக்குமெண்ட்டை கேட்குற டாக்குமெண்ட்டெல்லாம் நம்ம பர்னிஷ் பண்ணணும் இல்லையா. எஸ்சி எஸ்டி சர்டிஃபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். எதெல்லாம் நீ வந்து பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட்டில் வரையோ அதெல்லாமே எடுத்துக்கலாம். எங்கள் வேரியஸ் ஆர்ஆர்பிக்கு வெப்சைட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதில் எந்தெந்த ஆர்ஆர்பிக்கு என்னென்ன சூட்டபிள் வேக்கண்ட் இருக்கோ அது தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். ஒவ்வொரு தேர்வும் காமனாக நடத்துக்கிற ஒரு எக்ஸாம் தான் இது. டோட்டல் ஆர்ஆர்பி ரெக்ரூட்மெண்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வேக்கண்ட்டை உள்ளடக்கிய குரூப் டி போஸ்ட்டு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 32,000க்கும் மேற்பட்ட வேக்கண்ட்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 700க்கும் மேற்பட்டவங்க டீச்சருக்கு தனியாக வந்து வேக்கண்ட்டை ஃபில்பர் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ நம்ம அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி அதை கரெக்டாக நம்ம மாடிஃபை பண்ணி அப்புறம் தான் நம்ம சப்மிட் பண்ணி இன்வேலிட் அப்ளிகேஷன் வந்து இருந்துச்சுன்னா அதை நம்மளுக்கு ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அப்போ எப்படி நம்ம லெட்டரெலாம் நம்மளுக்கு கால் லெட்டர் காலில் எப்படி வரும், மெயிலில் எப்படி த்ரோ வரும்னெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி வெரிஃபிகேஷன் ஒரிஜினல் டாக்குமெண்ட் வந்து அண்ட் ஃபார்மேட் வந்து சர்டிஃபிகேட் எப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இல்லையா. இப்போ எல்லாத்துக்குமே நம்மளுக்கு தெளிவான ஒரு நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயில்டான நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேராகிராஃப்லேயும் நம்மளுக்கு எலாபரேட்டாக நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதில் குறிப்பாக ரிசர்வேஷன் எவ்வளோன்னு கொடுத்துருக்குறாங்க. வேக்கன்ட் நம்பர் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்மளோட காஸ்ட் சர்டிஃபிகேட்டு, எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் சர்டிஃபிகேட் எப்படி வாங்கி எப்படி அப்ளை பண்ணியிருக்கணும்னு கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி தான் ஓபிசி சர்டிஃபிகேட்டு, அந்த நான் கிரீம் லேயர் சர்டிஃபிகேட்டும் எப்படி ஃபில் பண்ணணுன்னு கொடுத்துருக்குறாங்க. செல்ஃப் டிக்ளரேஷன் ஓபிசி அண்டு நான் கிரீம் லேயர் கேண்டிடேட்டுக்கு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் எப்படின்னு கொடுத்துருக்குறாங்க எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் இன்கம் அசட் சர்டிஃபிகேட் டு பி ப்ரொடியூஸ் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன். குறிப்பாக அவங்களோட இன்கம் வந்து 50,000 கீழே போகக்கூடாது. அழகாக அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். நம்பர் 1 5 ஏக்கர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் லேண்ட் அண்ட் அபோவ் இருக்கக்கூடாது. ரெசிடென்ட் ஃப்ளாட் அப் 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் அபோவில் இருக்கக்கூடாது. அது 100 ஸ்கொயர் ஃபீட் யார்டு அபோவ் இன் நோட்டிஃபைட் முனிசிபாலிட்டியில். ரெசிடென்ஷியல் பிளாட் ஃபார் 2000 ஸ்கொயர் யார்டு அண்ட் அபோவ் இன் த ஏரியா அதர் தென் நோட்டிஃபைட் முனிசிபாலிட்டி. அப்போ யார்கிட்ட வாங்குகிற எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க. அதில் இன்கம் கவர்டு ஆல் சோர்ஸ் சேலரி அக்ரிகல்ச்சர் பிஸ்னஸ் ப்ரொஃபஷன் எல்லாமே சேர்க்கணும். இன் டர்ம் ஆஃப் ஃபேமிலி ஃபார் திஸ் பர்பஸ் இன்க்ளூட் பர்சன் ஹூ சீக் த பெனிஃபிட் ஆஃப் ரிசர்வேஷன் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாமே நம்ம கரெக்டாக இன்கம் சர்டிஃபிகேட் ஃபார் எக்கனாமிக் பேக்வர்டு கிளாஸ் கேண்டிடேட்டுக்கும் கொடுத்துருக்குறாங்க தனியாக.
அப்போ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் எல்லாமே டிக்ளரேஷன் தெளிவாக நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி சர்டிஃபிகேட் ஆஃப் டிசபிலிட்டி. அப்போ வாட் இஸ் த கன்க்ளூஷன்னா, இந்த எக்ஸாமை பொறுத்தவரையும் கால் ஃபார் டேட் வந்தது 7/1/2025. க்ளோஸ் டேட் வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஆஃப் ஆன்லைன் சப்மிஷன் எக்ஸாம் 6/2/2025. அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது பேமெண்ட்டு எப்போ பே பண்ணால் 7லேருந்து 8ஆம் தேதிக்குள்ளே பேமெண்ட் பண்ணிடணும். பேமெண்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு முறை பேமெண்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு முறையும் நம்மளுக்கு கிரியேட் அன் அக்கௌண்ட்டை உருவாக்கி அதிலேருந்து தான் நம்ம என்ன பண்ணோம், மாடிஃபிகேஷன் பண்ணணும். அந்த மாடிஃபிகேஷன் பண்ண வேண்டியதுக்கான தேதி 9/2/2025 18/2/2025 இல்லையா? குறிப்பாக எக்ஸாம் எப்போ நடக்கணும், இது பிப்ரவரியில் நடக்கும் எக்ஸாமு. இது எல்லாமே த்ரூ ஆன்லைன் மோட் எக்ஸாமு. குறிப்பாக ஆன்லைன் மோடில் எக்ஸாம் எப்படி இருக்கும், 90 மினிட்ஸ் இருக்கும், 100 கொஸ்டின் இருக்கும். குறிப்பாக வந்து பார்த்தோன்னா காமன் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமு. குறிப்பாக வந்து பார்த்தோன்னா நெகட்டிவ் மார்க் இருக்குது. 3 கொஸ்டினுக்கு 1 கொஸ்டின் வந்து நம்மளுக்கு என்ன டிடெக்ட் பண்ணிவிடுவாங்க. முக்கியமான சப்ஜெக்டை கொடுத்துருக்குறாங்க. ஏஜ் வந்து 1/7/2025 36 வயசுக்கு மேலே போகக்கூடாது. 36 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் இந்த தேர்வை எழுதுவதற்கான தகுதி படைத்தவர்கள். குறைஞ்சபட்ச கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு. குறைஞ்சபட்ச தகுதி தேவை 10ஆம் வகுப்பு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வேக்கண்ட் தகுந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. குறிப்பாக வந்து எக்ஸாம் வந்து ஒரே சிங்கிள் பேப்பராக நடக்கும். அந்த சிங்கிள் பேப்பர் எப்படி நடக்குன்னா, ஒரே ஒரு 90 நிமிஷம் நடக்கும். 100 கொஸ்டின். அதே 100 கொஸ்டின் வந்து டிசபிள்ட் பர்சனாக இருந்தால் 120 நிமிஷம் நடக்கும். நெகட்டிவ் மார்க்கு இருக்குது. ஓகேங்களா? இது மாதிரி எண்ணற்ற கால்ஃபர்கள் தொடர்ந்த வண்ணம் வந்துகிட்டே இருக்குது. அப்போ கால்ஃபர் வந்தால் மட்டும் போதாது, அதை நம்ம சரியான அணுகுமுறையில் நம்ம வந்து படிக்கணும். அப்போ சரியான அணுகுமுறையில் இந்த தேர்வை வந்து என்ன தான் நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் ஒரு சிலர் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அப்ளை பண்ணுவோம், சரியான புரிதுணர்தல் இருக்காமல் படிக்க மாட்டோம். அப்போ எப்போ நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வருதோ அப்போ இருந்தே அதுக்கு நம்ம அப்ளை பண்ணோம். அப்ளை பண்ணி தொடர்ந்து முயற்சி பண்ணணும். முயற்சி என்பது தொடர்ந்து முயற்சி கொண்டே இருக்கணும். அப்போ தேர்வு குறித்த விழிப்புணர்வு நம்மளுக்கு இருக்கணும். குறைஞ்சபட்ச கல்வி அறிவு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். குறைஞ்சபட்ச கேள்வி ஞானம் தெரியணும். தேர்வு என்பது என்ன மாதிரி கேள்வி கேட்பாங்கன்னு தெரியணும். குறிப்பாக வந்து இந்த டெக்னிக்கல் எக்ஸாம் பொறுத்தவரையும், இந்த ரயில்வே ரெகுலேட்மெண்ட் போர்டை பொறுத்தவரையும் மேக்ஸ் நாலேஜ் ரொம்ப முக்கியம். அப்போ அந்த மேக்ஸில் என்ன மாதிரி கேள்வி கேட்குறான்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ ப்ரொஃபஷனல் எபிலிட்டினா என்ன மாதிரி ப்ரீவியஸாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஜென்ரல் அவேர்னஸ் எதெல்லாம் இன்க்ளூட் ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, ஜென்ரல் இண்டிவிஜுவல் ரீசனிங்னா என்ன, எதெல்லாம் உள்ள இன்க்ளூட் ஆனது, மேக்ஸ்னால் என்ன, மேக்ஸில் என்னென்ன டாபிக் நம்ம படிக்கணும், எல்லாமே மேக்ஸ் தான். ஆனால் மேக்ஸில் எதெல்லாம் படிக்கணுன்றது தெரியணும். அப்போ ஜென்ரல் சயின்ஸில் எதை படிக்கணும், லைஃப் சயின்ஸ்னால் என்ன, குறிப்பாக வந்து லைஃப் சயின்ஸில் நீங்கள் படிக்க வேண்டியது பயாலஜியில் குறிப்பாக வந்து பார்த்தோன்னா செல் அண்ட் டிஷ்யூ, அப்புறம் அது மட்டும் இல்லாமல் ஹியூமன் பாடி, ஈவன் வந்து பார்த்தோன்னா ஹியூமன் ஆர்கன் சிஸ்டத்தை பொறுத்தவரையும் நிறையா எல்லா சிஸ்டத்தையும் படிச்சுக்க போகிறோம். அப்புறம் வந்து பார்த்தோன்னா நியூட்ரிஷனை பற்றி படிக்க போகிறோம். அதே அப்புறம் வந்து ஹியூமன் டிசீஸை பற்றி படிப்போம். அதே தான் வந்து பார்த்தோன்னா ரெஸ்பிரேஷன் பற்றி படிக்க போகிறோம். நியூட்ரிஷன் பார்த்து ஆட்டோட்ரோபிக் நியூட்ரிஷன், எட்ரோட்ரோபிக் நியூட்ரிஷன், பாரசைட்ஸு, சாப்ரபைட்ஸு, அது மட்டும் இல்லாமல் ரெஸ்பிரேஷனை பற்றி படிக்கவும், அதே மாதிரி செல்லுடைய ஆர்கனை பற்றி படிக்க போகிறோம். மேஜராக இதுதான் ஜென்ரல் சயின்ஸில் லைஃப் சயின்ஸ். அதே நேரத்தில் வந்து பார்த்தோன்னா ஃபிசிக்ஸில் எல்லாமே அப்ளிகேஷன் ஓரியன்ட் டாபிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸு, ஈவன் வந்து பார்த்தோன்னா நியூக்ளியர் ஃபிசிக்ஸு, அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக வந்து ஹீட்டு, தெர்மோடைனமிக்ஸு, ஈவன் அப்ளிகேஷன் ஆஃப் வேரியஸ் சயின்டிஃபிக் லாஸ். கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரையும் மாடர்ன் பீரியாடிக் டேபிளு, அது இல்லாமல் வந்து பார்த்தோன்னா ஆசிடு, பேஸு, சால்ட்டு, பாலிமர், பிளாஸ்டிக்ஸு, பெட்ரோல் அண்ட் இட்ஸ் ப்ராடக்ட்டு, ஃபெர்டிலைசரை பற்றி படிக்க போகிறோம். அப்போ ஜென்ரல் டாபிக் நம்ம ஜென்ரலாக சயின்ஸு எது, பயாலஜியில் எது, ஃபிசிக்ஸில் எதில் படிக்கிற மாதிரி தான் மேத்தமெட்டிக்ஸில் நம்மளுக்கு அழகாக சிலபஸை கொடுத்துட்டாங்க. மேக்ஸை பொறுத்தவரையும் நம்பர் சிஸ்டத்தை படிக்க போகிற, போர்ட் மாஸை படிக்க போகிற, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை படிக்கிற, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனை பற்றி படிக்க போகிற, பர்சன்டேஜை பற்றி படிக்க போகிற, மென்சுரேஷனை படிக்க போகிற, ஈவன் வந்து ஸ்கொயர் ரூட்டை பற்றி படிக்க போகிற, ஏஜ் கால்குலேட்டரை படிக்க போகிற, கேலண்டரை படிக்கிற, கிளாக்கை படிக்க போகிற. அப்போ சிலபஸை நம்மளுக்கு ஸ்ட்ரிக்டாக கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த மாதிரி 32,000 வேக்கண்ட்டை நம்ம எளிமையாக நம்ம ட்ராக் பண்ணோம்னா ஒரே வழி என்னன்னா SQ3R ஃபார்மில் தான். அப்போ எஸ்னா சர்வேனா சிலபஸையும் ஏற்கனவே இருந்தால் நடந்த கொஸ்டின் பேப்பரையும் நம்ம சர்வே பண்ணுறோம். கொஸ்டினிங்னா வினா எழுப்புறோம். ஏற்கனவே என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க, இப்போ எப்படி கேட்குறாங்கன்றத நம்ம வினா எழுப்ப போகிறோம். அதில் ரிசைட்னா வாய் விட்டு படிக்க போகிறோம், ரிவ்யூனா ரிப்பீட் திரும்ப திரும்ப படிக்க போகிறோம், ரிவ்யூ பண்ணி பார்க்க போகிறோம்.
இந்த மாதிரி தேர்வு குறித்த விழிப்புணர்வுகள் தொடர்ந்து நம்முடைய கல்வி தொலைக்காட்சியிலும் ஸ்டேட் கேரியர் கைடன்ஸ் சென்டர் வழியாக உங்களுக்கு வந்து சேரும். வரைகின்ற எல்லா தேர்வையும் நீங்கள் அப்ளை பண்ணி வெற்றி அடைய வாழ்த்துகிறோம். தேங்க்யூ. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.